என்னுடைய பலத்தை காட்டி உங்களை அடக்குவேன். அதைத்தான் அமித்ஷா அன்னைக்கு சொன்னாரு. உனக்கு புரியக்கூடிய பாஷையில மொழியில நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். 2 கண்களுக்கு இடையில் துப்பாக்கி குண்டு பாயும் அப்படின்னு சொன்னாரு. கடிச்சிரோலி ஜங்கிள்ல உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட AK-47 வச்சு சுட்டுட்டு இருப்பான். நீங்க வந்து .303 ரைஃபிள் வச்சுக்கிட்டு சுட்டுட்டு இருப்பீங்க. இப்படிதான் இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. அதனாலதான் இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 218 மாவட்டங்கள் அடங்கிய இந்த பகுதியில ரொம்ப பயங்கரமான தீவிரவாதம் இருந்தது. வெட்டு, குத்து, கொலை, மத்திய அரசினுடைய அல்லது மாநில அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் மக்களை போய் சேராது. இந்த நக்சல்வாதிகளுக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவு, அதாவது தார்மீக ஆதரவும் நிதி ஆதரவும் அழிச்சு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதிக்குள் மாவோயிஸ்டுகள் அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், முடிவுரை எழுதப்படும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். என்ன நடக்க போகிறது? பழைய நியூஸ் தான் இது. போன வருஷமே சொல்லிட்டாரு. அதை மார்ச் மாசம் சொன்னாரு பட்ஜெட் சமயத்துல. ஜூலை மாசம் திருப்பியும் அதை பாராளுமன்றத்துல உறுதிப்படுத்தினாரு. அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நக்சல் தீவிரவாதம் அப்படிங்கிறது நம்ம மண்ணிலிருந்து முற்றிலும் பிடுங்கி எறியப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னால உங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு நான் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். உங்க சேனல்ல இந்த மேட்டர்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி 5ஓ 6ஓ வீடியோ பதிவுங்க போட்டிருக்கீங்க. சில பேர் பேசியிருக்கிறாங்க, சில வாய்ஸ் ஓவர் வந்திருக்கு, பல்வேறு சமாச்சாரங்கள் நீங்க அதுல வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. அதெல்லாம் கேட்டு நானும் சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். அதனாலதான் இந்த மேட்டரை நீங்க சொன்ன உடனே நான் ஓகேன்னுட்டேன். எனக்கு வந்து இதுல ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே அவசியம் இருக்கல. ஸோ நக்சல் தீவிரவாதம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 60-70 வருஷமா நம்ம நாட்டுல இருக்கிறது தான். 1959-60ல வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல நக்சல் பாரி அப்படிங்கிற இடத்துல என்னன்னா அந்த இதை ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய இது என்ன சித்தாந்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிலம் வச்சிருக்கிறவங்க, நிலம் வச்சுக்காதவங்க, அதாவது விவசாய நிலம் சொந்தக்காரர்கள், விவசாய கூலிகள், அந்த விவசாய கூலிகளுடைய உரிமைக்காக போராடுறதுதான் உங்களுடைய வேலை. அப்படிதான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சது. ஆனா நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா விவசாயம் அல்லாத மற்ற சமாச்சாரங்களையும் அவங்க வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டி. அதாவது முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளிகள், தொழிலாளிகளுக்கு எதிராக முதலாளிகள். அது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள், அதாவது வர்க்க போராட்டம். அதே மாதிரி இதுவும் ஒரு வர்க்க போராட்டமா தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்ப்ரெட் பண்ண ஜர்க்கண்ட், அதாவது அன்று ஒன்றிணைந்த பீகார் பகுதிகளில் நிறைய இருந்தது, மேற்கு வங்காளத்துல இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி நகர்ந்து சத்தீஸ்கர், ஒரிசா, இப்போ இருக்கிற சத்தீஸ்கர், அப்போ வந்து மத்திய பிரதேசம், அதாவது ஒருங்கிணைந்த மத்திய பிரதேசமா இருந்தது. சத்தீஸ்கர் மாநிலம் வந்து 20 வருஷம் தான் இருக்குது, 25 வருஷம் ஆயிருக்கு. இங்கெல்லாம் வளர ஆரம்பிச்சு கடைசியில எவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படின்னா, பகுதியில திருப்பதி வரைக்கும் அது பரவ ஆரம்பிச்சு. திருப்பதி, அதாவது ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லா, தெலுங்கானா எல்லாமே, மகாராஷ்டிரால ஒரு பகுதி, மகாராஷ்டிரால இந்த கிழக்கு பகுதி, அதாவது நாக்பூருக்கு கிழக்கு, கடிச்சிரோலி, பண்டாரா, அந்த மாதிரி கோந்தியா, அந்த மாதிரி ஏரியாலாம் பரவ ஆரம்பிச்சு. சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லுவாங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அது பசுபதி சே திருப்பதி தக் அப்படிம்பாங்க. இந்த ஒரு என்டையர் ஏரியாவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 218 மாவட்டங்கள் அடங்கிய இந்த பகுதியில ரொம்ப பயங்கரமான தீவிரவாதம் இருந்தது. வெட்டு, குத்து, கொலை, மத்திய அரசினுடைய அல்லது மாநில அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் மக்களை போய் சேராது. கிராமங்கள் எல்லாம் வந்து தனித்தனி தீவுகளாகத்தான் இருக்கும். யாருமே நடமாட முடியாது. கவர்மெண்ட் ஆபீசர் அங்க போயிட்டு வேலை பண்ண முடியாது. மருத்துவ முகாம் ஓபன் பண்ண முடியாது. அரசு மருத்துவமனையில நீங்க வேலை பண்ண முடியாது.
பள்ளிகள்ல நீங்க வேலை பண்ண முடியாது ஆசிரியராக இருந்தீங்கன்னா. ரேஷன் கடை ஓபன் பண்ண முடியாது. என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதனாலதான் மக்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எப்படியாவது இதை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் அரசே நினைச்சது. காங்கிரஸ் அரசு அந்த காலத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டு. அந்த காலத்துல நேரு காலத்துல இல்ல. ஒரு சில இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எதிர் புதிரமா இருப்பாங்க, கேரளா மாதிரி, மேற்கு வங்காளம் மாதிரி. ஆனா இந்த நக்சல்வாதிகளுக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவு, அதாவது தார்மீக ஆதரவும் நிதி ஆதரவும் அழிச்சு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். ஸோ காங்கிரஸ்காரங்களே நினைச்சாங்க இதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து ஐடியா இருக்குல்ல, இது எப்படி ஒழிச்சு கட்டுறது, இது எப்படி தடுக்கிறது. பாருங்க, நம்ம நாட்டுல சமஸ்கிருதத்துல ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு சொலவடை இருக்கு. சாம தான பேத தண்ட அப்படின்ட்டு. சாமம், தானம், பேதம், தண்டம், இந்த 4 தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்ச்சையையும் தீர்த்து வைக்கக்கூடிய உபாயம். இது வந்து ஒரு வியூகம்னு சொல்லிக்கலாம். பேச்சுவார்த்தை நடத்துங்க, பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது விட்டு கொடுங்க. அவங்களுக்கு தானமா ஏதாச்சும் விட்டு கொடுத்து அவங்களுடைய நட்பை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், பகையை நீக்கி விடுங்கள். அதுவும் நடக்காது வேலை. பேதம், அவங்களுக்குள்ளேயே பேதம் கிரியேட் பண்றது, அதாவது அபிப்பிராய பேதம், முரண்பாடு, முட்டல், மோதல், இதெல்லாம் கிரியேட் பண்றது. அதுக்கும் நீங்க ஒத்து வரலன்னு சொன்னா ஒரே அடிதான், வன்முறை தான். என்னுடைய பலத்தை காட்டி உங்களை அடக்குவேன். அதத்தான் அமித்ஷா அன்னைக்கு சொன்னாரு. அமித்ஷா என்ன சொன்னார் சார்? உனக்கு புரியக்கூடிய பாஷையில, மொழியில நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். 2 கண்களுக்கு இடையில் துப்பாக்கி குண்டு பாயும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? ஏன்னா நக்சல்வாதிகள் சாம தான பேத இந்த 3 வியூகங்களுக்கும் அடிபணியவில்லை. ஆனா அதுக்காக நாம வந்து உடனே ஆஹா அமித்ஷா வந்து ஒரு கொடுங்கோலர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அமித்ஷாவும் சரி, நரேந்திர மோடியும் சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகினாங்கன்னு சொன்னா, முதல்ல ஒரு அம்மாவனுடைய பாசம் இருக்கு இல்லையா, தாய் பாசம், இந்த தாய் பாசத்துடன் அணுகுமுறை செய்தார்கள். எப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் நல்லபடியா பேசி நீங்கள்லாம் சரண்டர் ஆயிடுங்க, நாங்க வந்து இப்போ வந்து மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வரோம், வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரோம், எல்லாருக்குமே அதனுடைய பலன்கள் கிடைக்க வேணும், அதனால நீங்க வந்து வன்முறையை கைவிட்டு சரண்டர் ஆயிடுங்க. சரண்டர்னா என்ன? ஆயுதங்களை கீழே போட்டு இனிமேல் நான் வன்முறையில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறோம். அதை பண்ணாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் அது நடந்தது. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. 1990, 91 காலகட்டத்துல கூட மத்திய பிரதேஷ், அப்போ இருக்கிற மத்திய பிரதேஷ்லையும் அப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷ்லையும் ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேஷ்லையும் நிறைய நக்சல் தீவிரவாதிகள் சரண்டர் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து அரசு செலவுல மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது, எல்லா வாழ்க்கை வசதிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓரளவுக்கு தான் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆழமா ஊடுருவி போயிட்டு இருந்தது, அந்த பகுதிகளில் பரவலாக இருந்தது. அதிகமான மக்களுக்கு வந்து அது ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனால அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய காலத்துல இதெல்லாம் பண்ண முடியல. நரேந்திர மோடி பதவி ஏற்ற பிறகு கூட அவருடைய முதல் அட்டென்ஷன் இதுவா தான் இருந்துச்சு. பொருளாதாரத்திலையும் நம்ம நாடை சரி பண்ணி ஆகணும், உள்நாட்டுக்குள்ள எது தட்டுப்பாடு இல்லாம, ஏன்னா 140 கோடி பேருக்கு நீங்க சோறு போடணும் இல்லையா, உள்நாட்டுக்குள்ளேயும் எதுவும் தட்டுப்பாடு இல்லாம மக்களை காப்பாற்றணும். நடுவுல கொரோனா வேற வந்துருச்சு, டிமானிட்டைசேஷன் வேற வந்துருச்சு, வெளிநாட்டுல இருந்து பிரச்சனை வரக்கூடாது, அது எல்லாத்தையும் தடுக்கணும். அதே சமயத்துல உள்நாட்டிலேருந்தே அதாவது நம் மண்ணிலேயே தோன்றியுள்ள ஒரு தீவிரவாதத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் நினைச்சாரு. முதல்ல அந்த 5 வருஷம் 2014ல இருந்து 19 வரைக்கும் 2 பேர் உள்துறை அமைச்சரா இருந்தாங்க, ராஜ்நாத் சிங்கும் இவரும் அருண் ஜேட்லியும். ஓரளவுக்கு கட்டுப்பாடு தான் இருந்தது. ஆனாலும் அவங்க பண்ணினது போராது. 2019 அமித்ஷா உள்ள வரார், உள்துறை அமைச்சரா வரார், ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட்டுக்கு வராரு. அவர் கையில் எடுத்தது முதல் ஐட்டம் இதுதான், தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவேன். ஏன் தீவிரவாதத்தை ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய இலக்கு என்ன? 2047ல நம்ம நாடு ஒரு வளர்ந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷன் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, பொருளாதார சீர்திருத்தங்கள் கொண்டு வரீங்க, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்கள் தீட்டுறீங்க, செயல்படுத்துறீங்க. அதனுடைய வேகம் இது எல்லாமே தட்டுப்பட்டு போகும் எப்போ
உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டால், உள்நாட்டு கலவரம், உள்நாட்டுல வன்முறை, அதிருப்தி, போராட்டம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வளர்ச்சி பாதையில ஒரு மிகப்பெரிய தடைக்கற்களாகத்தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ நீங்க 2047 இலக்க வச்சுக்கிட்டு இதை நீங்க வளர விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால அங்கு சென்று அடைய முடியாது. அப்படிங்கிறதுனால முதல்ல இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அமித்ஷா கைது எடுக்கிறாரு. அப்புறம் தான் வந்து இது ப்ராப்ளம். அது வரைக்கும் அவங்க வந்து யோசிக்கல. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். அரசுக்கு இது பண்ணி அரசுக்கு நம்ம வந்து அப்பப்போ நாம இருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சுக்கலாம். வன்முறை, உயிரிழப்பு, பொருள் சேதம். எனக்கு ரொம்ப ரொம்ப விவிட் மெமரியில அந்த இவர் ஒருத்தர் இருந்தாரு, அஜித் ஜோகி அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாரு, மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதல்வர். அவர் கூட தீவிரவாதத்துக்கு தான், அவருடைய பையன் யாரோ தீவிரவாதத்துக்கு தான் போனா, அவரு வந்து அவர் கை கால் போச்சு தீவிரவாதத்துல. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போற இடங்கள்ல அவங்க கண்ணி வெடி வச்சிருவாங்க. ரிமோட் அங்க வச்சுட்டு அமுக்குவாங்க. கரெக்டா அந்த ஜீப்ல 10 பேர் 12 பேர் போயிடுவாங்க. ராணுவ வீரர்கள் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு சமயத்துல 27 பேரை வந்து போட்டு தள்ளினாங்க. அப்போதான் அந்த கவர்மெண்ட் மூச்சுக்கிட்டது. அதுக்கு முன்னாலே அதே மாதிரிதான் இருந்திருக்கு. ப. சிதம்பரம் இருக்கும்போது கூட நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாரு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஐடியா இருக்குல்ல, எப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு. அதாவது இதை வந்து ஒரு சாதாரணமா பணம் வந்தா டாக்டர்கிட்ட போறோமே அந்த மாதிரியான சமாச்சாரம் கிடையாது. அதை விட தீவிரமான சமாச்சாரம். ஒரு பெரிய அளவுல இறங்கி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பதான் அவரை வந்து அமித்ஷா திட்டம் போடுறாரு. முதல்ல அவரை பண்ணது என்ன, இவங்களுடைய நிதி ஆதாரம் எது, அதை எல்லாத்தையும் சிதைச்சுக்கிட்டே வரணும். கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும், பிடிச்சி இழுக்கணும், நிதி போகாம பாத்துக்கணும். இவர்களுடைய ஆதரவாளர்கள் யாருன்னு பாக்குறாங்க, அவங்களெல்லாம் கட் பண்ணி விடுறாங்க. நீங்க சொல்ற நக்சல் தீவிரவாதம் அப்படிங்கிறது கிராமப்புற நக்சல் தீவிரவாதம். நகர்ப்புற நக்சல் தீவிரவாதம் அப்படின்னு இன்னொன்று இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? பீமா கோரேகாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பேல பீமா கோரேகாம் வந்து 2019 ஒரு பெரிய தீவிரவாத இது ஆரம்பிச்சது. அதான் ஆரம்பிக்கல, அங்க இருந்து ஒரு போராட்டம் ஆரம்பிச்சது. அதுல இருக்கிறவங்க யாரெல்லாம்? காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், பெரிய பெரிய லிட்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மெத்த படிச்ச எழுதக்கூடிய, பேசக்கூடிய, உரை நிகழ்த்தக்கூடிய பெரிய பெரிய பேராசிரியர்கள், அவங்கெல்லாம் தான் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுல எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சாரு நரேந்திர மோடி. இன்னைக்கு அர்பன் நக்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. ஆனா இந்த தீவிரவாதம் இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ இவங்ககிட்ட இருந்து சப்போர்ட், கம்யூனிஸ்ட்காரங்க கிட்ட இருந்து சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்க கிடைக்க அவங்க இன்னும் ஜாஸ்தியா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு அங்கிருந்து, அதாவது நேபாள் பார்டர்ல இருந்து திருப்பதி வரைக்கும் அவங்களுடைய கட்டமைப்பு என்னங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி ஆய்வு பண்ணி அங்க இருக்கிற பெட்டாலியன் பாதுகாப்பு படைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டாரு, பலப்படுத்தி விட்டாரு. எப்படி பலப்படுத்தினாரு? அவங்களுக்கு வேண்டிய லேட்டஸ்ட் இது என்ன சார், ஜங்கிள்ல உட்காந்துக்கிட்டு, கடிச்சிரோதி ஜங்கிள்ல உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட AK-47 வச்சு சுட்டுட்டு இருப்பான். நீங்க வந்து .303 ரைஃபிள் வச்சுக்கிட்டு சுட்டுட்டு இருப்பீங்க. இப்படிதான் இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. அதனாலதான் இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. நவீன ஆயுதங்கள் கொடுக்கணும், லேட்டஸ்ட். சும்மா அப்படி கையில எடுத்தா டக டக டகன்னு போடுற மாதிரி ஒரு ஆயுதங்கள் கொடுக்கணும். நவீன விஞ்ஞானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபாஸ்டா மூவிங் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரணும். அதாவது இன்னும் அந்த கட்டவண்டி மாதிரியே பழைய வெஹிக்கிள்ஸை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்க முடியாது. அங்கங்க ரிப்பேர் ஆகி நிற்கும். அங்கங்க ரிப்பேர் ஆகி நிற்கும் போது என்ன ஆகும், நீங்க வந்து ஒரு சிட்டிங் டக் அப்படிமா, அதாவது பறக்கிற பறவையை விட உட்கார்ந்து இருக்கிற பறவை இருக்கு இல்லையா, குறி பார்த்து சுட முடியும். அதுக்கு அவ்வளவு டேஞ்சர். அங்கெல்லாம் நிக்கவே முடியாது உங்களால. ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ் வேணும். எல்லா டெரைன்லயும் ஓடக்கூடிய 4 வீலர் டிரைவ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வேணும். அதெல்லாம் இவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா செக்மெண்டா அவங்கள குறைச்சிக்கிட்டே வந்தாரு. முதல்ல வந்து இதுல ஜார்க்கண்ட், பீகார் அப்படியே இறங்கி ஒரிசாவுடைய சில பகுதிகள், சத்தீஸ்கட்டினுடைய ஒரு சில பகுதிகள்லாம் வந்து கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதெல்லாம் விடுபட்டு போச்சு. நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் தாய்ப்பாசம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தாய்ப்பாசத்தை அவங்க எப்படி காமிச்சாங்க அப்படின்னா, மொத்தமா சரண்டர் பண்ணிடுங்க, நல்லா இருங்க, நான் உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க.
நிறைய பேர் சரண்டர் ஆனாங்க. நிறைய ஆயுதங்கள் கீழே இறங்கிட்டு அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மனித நீரோட்டத்துல, அதாவது சாதாரண இயல்பு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மனித நீரோட்டத்துல வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேலைக்கோ இல்லைன்னா பிசினஸ் பண்றதுக்கோ சுய தொழில் செய்வதற்கோ ஏதாவது அது விதமான உதவிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி ஆன பிறகும் கூட அவங்க வரலன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இவங்க வந்து பிளான் போடுறாங்க. நிறைய திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2, 3 திட்டங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், ஆபரேஷன் ககார், ஆபரேஷன் சங்கல்ப் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதே மாதிரி ஆபரேஷன் குரேகுப்டா அப்படின்னு ஒண்ணு உண்டு. குரேகுப்டாங்கிறதுக்கு நான் அப்புறமா வரேன். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னேன்னா, நீங்க சரண்டர் ஆகல. நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனேன், நீங்க பணியல. உங்களுக்கு பொருள் உதவி செஞ்சேன், நீங்க பணியல. உங்களுக்குள்ளே டிஃபரன்சஸ் கிளப்பி விட்டேன், அப்பவும் கூட நீங்க வந்து இதாகல, பணியல. ஒரே இது என்னுடைய பலத்தை காமிப்பதுதான். என்னுடைய பலம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 10,000 பேரை இறக்கிடுவாரு ஒரே சமயத்துல. அதாவது உள்நாட்டு போர், உள்நாட்டு தீவிரவாதம் சொன்னா 10,000 பேர்லாம் யாருமே எந்த நாடுமே இறக்க மாட்டாங்க. சும்மா ஒரு 500 பேரு, 500 பாதுகாப்பு படை வீரர்கள், 200 பேர் அந்த மாதிரிதான் இறக்குவாங்க. இவர் என்ன பண்றாரு? ட்ரோன், மேலேருந்து ட்ரோன், கீழேந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ், AK-47 விட அதுக்கு அப்பா அதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் இது மாதிரிலாம் கொடுத்துட்டாரு. 10,000 வீரர்கள் சுத்தி வளைச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே தான் அவங்க பயந்து போயிட்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய வலிமையான ஒரு பாதுகாப்பு படையை நம்மளால தாங்க முடியாது, நம்மளால செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஓடி ஒளிய போறாங்க. ஓடி ஒளிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுறது? அதுல இருக்கிறவங்க சில பேர் கம்யூனிஸ்ட் கட்சியை கான்டாக்ட் பண்றாங்க. போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் கம்யூனிஸ்ட் தலைவர்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா கவர்மெண்ட் போட்டு தள்ளுது அப்படின்ட்டு. கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பொது வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க, தீவிரவாதிகள் அல்ல, அவர்கள் எல்லாம் போராளிகள் தான், சரணடைய ஆசைப்படுறாங்க, இயல்பு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்க. ஆனா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அவங்கள போட்டு தாக்குறாங்க, கொள்றாங்க அப்படின்ட்டு. அதுக்குதான் இவர் சொன்னாரு, அமித்ஷா சொன்னாரு, இந்த மூலையை நாங்க பண்ணி பார்த்துட்டோம்ப்பா, அவங்க கேட்கல. அவங்க கேட்கலன்னு சொன்னா அவங்களுக்கு புரியுற மொழியில் தானே நான் பேச முடியும், அதைத்தான் நான் பேசுறேன் அப்படின்னாரு. அப்பதான் சொன்னாரு 31, போன வருஷம் பட்ஜெட்ல சொன்னாரு 31 மார்ச் 2026 இந்த தீவிரவாதம் ஒழிக்கப்படும் அப்படின்ட்டு திருப்பியும் அதே சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட அவர் அதாவது மசிய மாட்டேன்ட்டார். நீங்க வந்து பாருங்க, நீங்க கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க கூட என்னையா அந்த பேச்சுவார்த்தை எப்படி நடத்த முடியுதாங்க? பாகிஸ்தான் கூட அதானே பண்ணோம். பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உள்ளே அனுப்புகிறது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தானே நாம வந்து பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நிறுத்தினோம். அப்படிதான் இருக்கணும். அதுதான் கரெக்ட் ஆக்ஷன், கரெக்ட் ரெஸ்பான்ஸ். இன்டர்நேஷனல் லெவல்லையும் அதான் ரெஸ்பான்ஸ், லோக்கல்லையும் அதான் கரெக்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அல்டிமேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 218 மாவட்டங்கள்ல இருந்தவங்க இன்னைக்கு 10-12 மாவட்டங்களுக்குள்ள குறைஞ்சிட்டாங்க. பஸ்தார் அப்படின்னு சத்தீஸ்கட்ல ஒரு மாவட்டம் இருக்கு. தந்தேவாடாங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். தந்தேவாடால ஒரு முறை 72 பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அட் அ டைம். இன்னொன்னு இந்த குரேகுப்டா அப்படின்ட்டு ஆந்திர பிரதேஷுக்கும் சத்தீஸ்கருக்கும் பார்டர்ல இருக்கிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு இடம், மலைப்பகுதி, மனித வாழ்க்கைக்கு லாயக்கே இல்லாத ஒரு இடத்துல அவங்க வந்து பதுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களையும் ஸ்மோக் பண்ணி எடுக்கணும், எப்படி புகை போட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி இன்னொரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பயங்கரமான அசால்ட் நடக்குது. அதுல வந்து 200-300 பேர் செத்து போறாங்க. மடுவி அப்படின்ட்டு ஒருத்தர் ரொம்ப தீவிரமான ஆளு, நக்சல் தலைவர், அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அந்த மாதிரி பல பேரை போட்டு அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் வேற வழி இல்லாம சரண்டர் ஆகி ஒரு வழியா இந்த ப்ராப்ளம் ஒரு கட்டத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த காலத்துல இதெல்லாமே ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெட் காரிடார்னா சிவப்பு தாழ்வாரம். இங்க வேற எதுவுமே கிடையாது, வெட்டு குத்து கொலை, டெவலப்மெண்ட் கிடையாது, மக்கள் நல பணிகள் கிடையாது, ரோடு போட விட மாட்டான், எலக்ட்ரிசிட்டி போட விட மாட்டான், வாட்டர் பைப் போடுறதுக்கு விட மாட்டான், ஒண்ணும் பண்ண விட மாட்டான். அந்த மாதிரி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேரு ஸ்கார்ச்டு எர்த்.
எரிந்து போன பூமி. எங்க போனீங்கனாலும் சிரியா, நீங்க இன்னைக்கு காசா இருக்கு பாருங்க. அதாவது பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசால அவன் இஸ்ரேல் படைகள்லாம் வந்து பாம்பு போட்டு போட்டு அங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் கீழே விழுந்து அப்படியே சிதிலமா கிடக்கு இல்லையா? அதுதான் ஸ்கார்டட் எர்த் பாலிசி. அந்த மாதிரியான ஒரு போராட்ட களமாகவே வச்சிருப்பாங்க இத. சோ தட் வாஸ் கால்ட் ரெட் காரிடார். இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அங்கெல்லாம் அமைதி திரும்பி பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வாழ்கிறார்கள். பொதுமக்களுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் சென்றடைகின்றன. வளர்ச்சி திட்டங்கள் அங்க வந்து பயங்கரமா டெவலப் ஃபாஸ்ட், அதாவது இட் ஹஸ் டேக்கன் ஸ்பீடு. அதாவது அந்த வளர்ச்சி திட்டங்களை ரொம்ப விரைவிலேயே நடைமுறைப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப முனைப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ ரெட் காரிடார் ஹாஸ் பிகம் டெவலப்மெண்ட் காரிடார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த இந்த ப்ராப்ளம் இவ்வளவு வருஷமா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமா, நம்ம 70 வருஷமா வச்சுக்கோங்களேன், கை பறிஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்னடா பண்றதுன்னு தெரியல. இத எப்படி தடுக்கிறது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது. ஆனா அதாவது 31ஆம் தேதி மார்ச் மாசம் வரைக்கும் இதுக்கப்புறமா இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட ஏதாவது 1-2 எலிமெண்ட் இருக்கும். ஆனா ரொம்ப பெரிய அளவுல அதெல்லாம் இருக்காது. அதாவது இப்போ இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னு நீங்க வச்சீங்களேன், நான் வந்து இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இஸ்லாமிய தீவிரவாதம் எப்படி இருக்குன்னா, சிமி அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பை வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பல குழுக்களாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதே ஆளுகதான் வேற குழுக்களா மாறி பேரை மாத்திக்கிட்டு அதே வேலையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எங்கிருந்து பணம் வருது, அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அவங்களையும் கட் பண்ணி விடணும். அதே மாதிரிதான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இனிமேலும் அவங்களால ரீக்ரூப் பண்ண முடியாது. அதாவது புதிதாக உயிர்த்து எழ முடியாது. இன்னொரு பெயர்லயோ அல்லது இன்னொரு இடத்துலயோ போயிட்டு தீவிரவாதத்தை ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். அதனால அமித்ஷா சொன்னார்னா அது அவர் கரெக்டா பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விடவே மாட்டாரு, கடைசி வரைக்கும் போட்டு பார்த்துடுறா ஒரு கை அப்படின்ட்டு அதை அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு நம்ம வந்து அமித்ஷாவை பாராட்டணும். கூடவே இந்த மேட்டர்ல நீங்க வந்து 5-6 பதிவு போட்டிருக்கீங்க நாரதர் மீடியால, அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். மிக்க நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி. வணக்கம்.